உலகத் தமிழர்களெல்லாம் துயரம் சுமக்கிற தேசிய துக்க நாள். தமிழீழ தாயகத்திலும் தமிழகத்திலும் புவிப்பரப்பெங்கிலும் தமிழர் வாழுமிடமெல்லாம் இந்த நாளை வருத்தத்தோடு நினைவு கூர்கிறோம். ஈழ விடுதலை போரின் இறுதிக்கட்டத்தில் இந்திய படை மற்றும் பல வல்லரசு படைகளின் துணை கொண்டு சிங்களப்படை இன அழிப்பு தாக்குதல் தொடுத்த போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் என்று கடலோரத்திய குறுகிய நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான மக்கள் படையினால் சுற்றி வளைக்கப்பட்டு சில நாட்களுக்குள் பல்லாயிரமர் படுகொலையிட்டார்கள். இறுதி கட்டத்தில் 40,000, 70,000, 1,00,000 என்று கணக்கிட்டு சொல்லக்கூடிய பல்வேறு அறிக்கைகள் உள்ளன. இந்த போரை, விடுதலை போரை தலைமையேற்று நடத்திய தலைவர் பிரபாகரனும் முக்கியமான தளபதிகளும் இந்த நாளில்தான் போரில் இறுதி கட்டத்தில் வீரச்சாவடைந்தார்கள். இன அழிப்போடு சேர்ந்து போராட்ட தலைமையும் அழிக்கப்பட்டது. இந்த இன அழிப்புக்கு பிறகும் இந்த இன அழிப்புக்கு நீதி கேட்டு, ஈடிசை நீதி கேட்டு தமிழீழ மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த இன அழிப்பு ஏன் நேர்ந்தது? இந்த இன அழிப்புக்கு இந்திய அரசு ஏன் துணை போனது? இன்றளவும் இன அழிப்பு குற்றவாளிகளை தண்டிக்க விடாமல் இந்திய அரசு அவர்களுக்கு கவசமாக இருந்து வருவது ஏன்? இதைத்தான் நாம் இந்த நாளிலே யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 2009 தொடங்கி சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை இதை பற்றி விவாதம் வருகிறது. அறிக்கைகள் வருகின்றன. ஆணையத்தின் அறிக்கைகள், வல்லுநர் அறிக்கைகள், ஐநா உள்ளக ஆய்வு அறிக்கைகள் என்று எத்தனையோ வந்துவிட்டன. ஆனால் இன அழிப்பு நேர்ந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரே ஒருவர் கூட இந்த குற்றத்திற்காக தலைப்படுத்தப்படவில்லை, சிறைப்படுத்தப்படவில்லை. ஒரே ஒருவர் கூட இனக்கொலை குற்றவாளி என்று உள்நாட்டு நீதிமன்றத்திலோ உலக நீதிமன்றத்திலோ நிறுத்தப்படவில்லை. இந்த இன அழிப்பை இந்தியா மட்டுமல்ல, உலக வல்லரசுகளும் கூடி பாதுகாக்கின்றன. அவர்களது சொந்த நலன்களுக்காக இது நடைபெறுகிறது. வரலாற்றில் இன அழிப்புகள் நேரிடுவது இது முதல் முறை அல்ல. 2009 ஆண்டு நடந்த இனவழிப்புக்கு முன்னதாக 2004 ஆண்டு வாக்கில் இந்த நாட்டினுடைய முதல் இனவழிப்பாகிய சூடானின் ஒரு பகுதியான தார்ஃபூர் இனவழிப்பு நிகழ்ந்தது. அதுதான் இந்த நூற்றாண்டுடைய முதல் இனவழிப்பு. சரி, முள்ளிவாய்க்கால் இந்த நூற்றாண்டுடைய கடைசி இனவழிப்பாக இருக்குமானால் நாம் ஆறுதல் அடையலாம். ஆனால் அப்படி இல்லை. அதற்கு பிறகுதான் மியான்மரில் ரோஹிங்கியாக்கள் இன அழிப்புக்கு ஆளானார்கள். யுகோஸ்லாவியில் பல இன அழிப்புகள் நடந்து முடிந்தன. நாம் இங்கே இதை பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இந்தியாவினுடைய இதய பாகத்தில், மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கரிலும் பஸ்தாரில் பழங்குடி மக்கள் இன அழிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார். இந்திய அரசு அவர்களை இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர்களை ஒடுக்குவதில், அடக்குவதில்
அவர்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்க விடாமல் செய்வதில் அடுத்தும் எதிர்த்தும் கடுத்த இந்திய அரசினுடைய உள்நோக்கம் என்ன என்ற கேள்வி பலகாலமாக கேட்கப்படுது. இலங்கை அரசை தன்னுடைய கைக்கு அடக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மன்னார் வளைகுடாவில் எண்ணெய் எடுக்க வேண்டும், கடல் பாதைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று பல நோக்கங்கள் சொல்லப்படுகின்றன. நார்வேயைச் சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் இந்திய அரசு ஏன் இந்த இன அழிப்பு போருக்கு துணை நின்றது என்பதை பற்றி ஒரு தற்சார்பான ஆய்வை நடத்தி இருக்கிறது. அது சொல்கிறது, முள்ளிவாய்க்கால் என்பது இந்திய அரசை பொறுத்தவரை ஒரு சோதனை களமாக பயன்படுத்திக் கொள்ளப்பட்டது. எதற்கு? ஒடுக்கப்படுகிற மக்கள், பழங்குடிகளானாலும் உழவர்களானாலும் ஒடுக்குண்ட தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்களானாலும் அவர்களது போராட்டத்தை ஒடுக்கவோ மடைமாற்றவோ வழியில்லாத போது அவர்களை கூட்டம் கூட்டமாக அழித்தாவது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்ள விரும்புகிற அரசுகள் இன அழிப்பில் ஈடுபடுகின்றன. நமக்கு தெரிந்த மிகப்பெரிய இனவழிப்பு யூதர்கள் இனவழிப்பாகும். ஹோலோகாஸ்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த முழு பேரழிப்பை ஹிட்லர் செய்தான். இரண்டாம் உலகப் போரில் 90 லட்சம் யூதர்களில், ஐரோப்பாவில் 90 லட்சம் யூதர்களில் 60 லட்சம் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள், முற்றிலுமாக துடைத்தழிக்கப்பட்டார், நச்சு அறைகளில் பூட்டி கொலை செய்யப்பட்டார். ஆனால் அப்போது அதற்கு இன அழிப்பு என்ற பெயர் இல்லை. அதற்கு பிறகுதான் இன அழிப்பு தொடர்பான ஒப்பந்தம் ரஃபேல் லெம்கின் என்ற ஒரு சட்ட அறிஞருடைய முயற்சியால் நிறைவேற்றப்பட்டது. கன்வென்ஷன் ஆன் ஜெனோசைட். இனவழிப்பு என்றால் என்ன என்பதற்கு வரையறுக்கப்பட்ட இலக்கணம் அதிலே தரப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் உருவான போது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், நம்முடைய நாடுகளின் சட்டங்களில் ஒருவரை கொன்றால் அது குற்றம், லட்சம் பேரை கொன்றால் அது குற்றம் அல்ல. ஏனென்றால் அந்த குற்றத்திற்கு ஒரு பெயர் இல்லை. there is a crime without a name என்று அவர் சொன்னார். இன்றைக்கு அந்த இன அழிப்பு ஒப்பந்தத்தில் 163 நாடுகள் ஒப்பமிட்டிருக்கின்றன. வல்லரசுகள் உட்பட 163 நாடுகள் இன அழிப்பு ஒப்பந்தத்தில் ஒப்பமிடுகின்றன. ஒப்பந்தத்தினுடைய தலைப்பே கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் பிரிவென்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் ஜெனோசைட். இனவழிப்பை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான ஒப்பந்தம் அது. ஆனால் இந்தியா அதிலே ஒப்பமிடவில்லை, இலங்கை அதிலே ஒப்பமிடவில்லை. ஆனால் ஒப்பமிட்டிருக்கிற பிரிட்டன், ஒப்பமிட்டிருக்கிற அமெரிக்கா, ஒப்பமிட்டிருக்கிற ஜெர்மனி, இந்த 163 நாடுகளில் ஒரு நாடு கூட ஈழத்தமிழர் இனவழிப்பு குறித்து உலக நீதிமன்றங்களில் எந்த வழக்கும் தொடுக்கவில்லை. நாம் அண்மையிலே பார்த்தோம், பாலத்தீனர்களை இஸ்ரேல் இனவழிப்பு செய்வதற்கு எதிராக உலக நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டது. பாலத்தீனர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக எந்த முஸ்லிம் நாடும் அந்த வழக்கை தொடுக்கவில்லை. பாலத்தீனர்கள் அராபிய மொழி பேசுகிறவர்கள் என்பதால் எந்த அராபிய நாடும் அந்த வழக்கை தொடுக்கவில்லை. அவர்களுக்கு தொலைதூரத்தில் இருக்கிற தென்னாப்பிரிக்க அரசு அந்த வழக்கை தொடுத்தது. நெல்சன் மண்டேலாவின் தலைமையிலே விடுதலை பெற்ற தென்னாப்பிரிக்க அரசு உலகின் எந்த மூலையிலே இன அழிப்பு நடைபெற்றாலும் அதை தடுக்கவும் தண்டிக்கவும் நாங்கள் வருவோம் என்று உலக நீதிமன்றத்திலே வழக்காடியது. எதற்கும் இஸ்ரேலோ அல்லது இனவழிப்பு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டிருக்கிற அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளோ மசியவில்லை. இன்றைக்கு உலகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனவழிப்பு காசா இனவழிப்பு. காசாவில் நடைபெறுகிற இனவழிப்பை வேறு எவரை காட்டிலும் கூடுதலாக புரிந்து கொள்ளுகிற திறன் தமிழர்களாகிய நமக்கு உண்டு.
முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்ததோ அது காசாவிலே நடக்கிறது. அந்த மக்களை துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள், முகாம்களிலே அடைக்கிறார்கள், பட்டினி போட்டுக் கொள்கிறார்கள், தலைக்கு மேல் இருந்து வானிலே குண்டு போடுகிறார்கள், மருத்துவமனைகள் மீது கொத்தணி குண்டுகளை வீசுகிறார்கள். ஈழத்திலே பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரிலே சிங்களம் செய்ததை பாலத்தீனத்திலே பயங்கரவாத ஒழிப்பு என்ற அதே பெயரிலே இஸ்ரேலிய சியோனிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த இன அழிப்பு அங்கே மட்டுமல்ல. இந்தியாவே ஈழத்தமிழர்களை காப்பாற்று, இந்தியாவே இன அழிப்பு போரை நிறுத்து, இந்தியாவே தமிழர்களுக்கு துணை செய் என்று முழங்குகிறோமே, அந்த இந்தியா இன்றைக்கு மத்திய இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய பஸ்தார் வட்டாரத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்ததை காசாவில் நடப்பதை நடத்தி கொண்டிருக்கிறது. பழங்குடி மக்களை கொன்று அவர்களது ஊர்களை கைப்பற்றி அவர்களது விளைபொருளை கைப்பற்றி அவர்களை காடுகளில் துரத்தி அடித்து உலகத்தினுடைய பன்னாட்டு குடும்பங்களுக்கு அந்த காடுகளில் புதைந்து கிடக்கிற இயற்கை செல்வத்தை பங்கு போட்டு கொடுப்பதற்கு அன்று மன்மோகன் சிங் அரசு துடித்தது. அதையே இன்றைக்கு மோடி அரசும் செய்து கொண்டிருக்கிறது. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது சல்வா ஜுடுங் அமைக்கப்பட்டது. ஊரை கொளுத்துவதற்கு ஒரு படை கொண்டே அந்த படை உருவாக்கப்படும். உச்ச நீதிமன்றம் சட்டவிரோதம் என்று கண்டித்தது. அதற்குள் அந்த வேலையை அவர்கள் முடித்து விட்டார்கள். நீதிமன்றங்கள் கண்டனம் தெரிவித்தால் போதாது, நானும் நீங்களும் கூட கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் அவர்கள் கையிலே இருக்கும் போது அவர்கள் கண்டனம் தெரிவித்து விட்டு ஒதுங்கிக் கொள்ள முடியாது. சில நாட்களுக்கு முன்னாலே மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே ஒரு வழக்கு, தமிழ்நாட்டில் ஒரு காவல் நிலையத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவரை காலை ஒடித்து எலும்பை முறித்து கட்டு போட்டு அவரை சட்டவிரோதமாக தண்டித்திருக்கிறார். அதை எதிர்த்து வழக்கு நீதிபதிகள் கேட்கிறார்கள், எப்படி இந்த காயம் ஏற்பட்டது என்று. போலீஸ் சொல்கிறது, இவர் கழிப்பறையிலே வழுக்கி விழுந்து விட்டார். நீதிபதிகள் சொல்கிறார்கள், அதே கழிப்பறையை தானே அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்கள், ஏன் ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ வழுக்கி விழவில்லை, கைதிகள் மட்டுமே ஏன் அடுத்தடுத்து வழுக்கி விடுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். நல்ல கேள்விதான். கேட்டுவிட்டு என்ன செய்தார்கள், இது தொடரக்கூடாது என்று சொல்லி வழக்கை மூடி வைத்து விட்டார்கள். அவ்வளவுதான், க்ளோஸ் தி கேஸ். இதுக்கு எதுக்கு நீதிபதிகளா இருக்கணும்? நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இவர் ஏன் வழுக்கி விழுந்தார், யார் அடித்தது, எதனால் அடித்தார்கள், அதற்கான தடயவியல் சான்று என்ன, இதையெல்லாம் வைத்து குற்றமிழைத்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும். இதை செய்ததா உயர் நீதிமன்றம்? செய்யவில்லை. பல்லுழைத்தால் கூட அவர்களுக்கு தண்டனை கிடையாது. அவர்களை இடைநீக்கம் செய்தால் அதுவே அரசோட சாதனை. இதையே பெரிய அளவில் செய்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியிலே மனித உரிமை பணியாற்றி கொண்டிருக்கிற பீலா பாட்டியா அவர்கள் நம்முடைய ஜூம் கூட்டத்திலே வந்து அந்த செய்திகளை விவரமாக எடுத்து சொன்னார்கள். கண்ணீர் ததும்ப செய்கிற, ரத்தம் கொதிக்க செய்கிற கதைகள் அவை. இன்றைக்கும் தொடர்கின்ற. அந்த கூட்டம் நடத்தியதற்கு பிறகு வந்திருக்கிற செய்தி, 25 பழங்குடிகளை கொலை செய்திருக்கிறார். தினமும் நடக்கிறது, செய்தி குறைவுதான். இன்று மாலை நாம் இதே போன்ற ஒரு கூட்டம் நடத்துகிறோம். தெலங்கானாவை சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் ரவி வந்து பேசு. முள்ளிவாய்க்கால் 2009, பஸ்தார் 2025. தொடரும் இனவழிப்பு, இதுதான் தலைப்பு. இந்த ரெண்டுக்கு என்ன தொடர்பு? இந்த ரெண்டிலும் குற்றவாளியாக இந்திய அரசு இருக்கிறது. இந்தியா இப்படி, அங்கே பாகிஸ்தான் இதையே பலூச்சிஸ்தானத்திலே செய்து கொண்டிருக்கிறது.
ஒரு தொலைநோக்கு பார்வை நமக்கு வேண்டும். இதற்கு என்ன தீர்வு? நம்முடைய பேராசிரியர் சொன்னார், ஐயோ பிரபாகரன் இருக்கும்போது இந்த காரியத்தை சாதித்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்று. சரி, அப்படியானால் மீண்டும் ஒரு பிரபாகரன் பிறந்து வரட்டும் என்று காத்திருப்போமா? இவர்தான் பிரபாகரின் மகள் என்று யாரையாவது வேடங்கட்டி கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய தலைமையிலே சாதிக்க போகிறோமா? இல்லை. தலைவர்கள் போராட்டங்களை உருவாக்குவதில்லை, போராட்டங்கள் தான் தலைவர்களை உருவாக்குகின்றன. ஜாரின் ருஷ்யம் ஏறுற லெனினை ஈந்தே தீரும் என்று புரட்சி கவிஞர் பாடினார். ஜாரின் ருஷ்யம் தான் லெனினை தோற்றுவித்தது. இங்கே பிரபாகரனை எது தோற்றுவித்தது? சிங்கள அடக்குமுறை தோற்றுவித்தது. தமிழீழ மக்களுடைய உரிமைக்கும் வாழ்வுக்கும் எதிரான கொடிய சூழ்ச்சிகள் தோற்றுவித்தன. அதை பிரபாகரன் தன்னுடைய போராட்டத்திலே எதிர்த்து நின்றார், பிரதிபலித்தார். ஆனால் அவர் மறைந்ததால் போராட்டம் மறைந்து விடவில்லை, இன்றும் தொடர்கிறது. அவர் உயிரோடு இருப்பதாக ஒரு கதை சொல்லித்தான் இந்த போராட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. வீர சாவடைந்து விட்டவருக்கு செவ்வணக்கம் சொல்லி இந்த போராட்டத்தை தொடர்வது தமிழீழ மக்களின் கடமை, நம்முடைய கடமை. சிங்கள அரசின் சார்பில் ரணில் விக்ரமசிங்கே சொன்னார், அவருக்கு முன்னதாக கோட்டாபாயா சொன்னார், இனக்கொலை என்று எங்கள் நாட்டு சட்டத்தில் ஒரு குற்றம் இல்லை. நீங்கள் அமித்ஷாவை கேளுங்கள், அவரும் சொல்வார், பஸ்தாரி இனக்கொலை என்கிறீர்களே, இபி கோவில் அப்படி ஒரு குற்றமே இல்லையே. பிடித்துக் கொண்டு போய் சுட்டுக் கொள்வது குற்றம் இல்லையா உங்கள் நாட்டு சட்டப்படி? அதனால் நமக்கு ஒரு பார்வை வேண்டும், இந்த போராட்டங்களை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். இந்தியாவை ஒரு சிறை கூடமாக, தேசிய இனங்களின் சிறை கூடமாக, பழங்குடிகளின் சிறை கூடமாக எமது இயக்கம் வரையறுக்கின்றது. இலங்கை தீவு அப்படித்தான், அது ஒரு தீவு சிறை. தமிழர்களுக்கு அது ஒரு சிறை கூடம். இதுல இடதுசாரி என்ன வலதுசாரி என்ன? அண்மையிலே மேனாள் கூட்டத்திலே அனுரகுமாரா பேசுகிறார். இந்தியாவிலிருந்து போயிருந்த ஒரு இடதுசாரி கட்சியினுடைய தலைவர் அல்லது தலைவி அதிலே முழங்குகிறார், மேனால் உழைக்கும் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள். எந்த உழைக்கும் மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள்? நடந்த இனவழிப்பை ஒப்புக்கொள்ளுகிற திராணி உண்டா அனுரகுமாராவுக்கும் ஜேவிபிக்கும், அவர்களுக்கும் இந்த இடதுசாரிகளுக்கும் உண்டா? எதுவுமே நடக்கவில்லையா? இனவழிப்பு என்பது நம்முடைய கட்டுக்கதையா? எப்படி அந்த இனவழிப்புக்கு நீதி பெறுவது? நடந்தது இனவழிப்பு என்பதை ஒத்துக்கொண்டால் தான் அதற்கு நீதி கிடைக்காது. ஒத்துக்கொள்ளவே மறுக்கிறார்கள். உலகத்தில் ஒரே ஒரு நாடு, கனடா நாட்டினுடைய நாடாளுமன்றம் தான் நடந்தது இனவழிப்பு என்று ஒரு தீர்மானத்தை இயற்றியிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்திலே இனவழிப்பினுடைய நினைவு சின்னத்தை தகர்த்த போது கனடாவில் இருக்கிற பிராம்டன் நகரத்தினுடைய மேயர் அங்கு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தினார். சிங்களர்களின் எதிர்ப்பை மீறி உருவாக்கினார். எதற்காக இந்த நினைவு சின்னம்? தஞ்சாவூரில் நமக்கு முள்ளிவாய்க்கால் முற்றம் இருக்கிறது. இவை எதற்கு? இறந்தவர்களை திதி கொண்டாடுவதற்கா, திவசம் கொடுப்பதற்கா? இல்லை. அவர்கள் நம்மை நோக்கி சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை, நாங்கள் நிம்மதியாக இந்த குடிகளுக்குள்ளே உறங்கவில்லை, நாங்கள் கண்ட கனவுகள் பலிக்கவில்லை, எமது மக்களுக்கு இன்னும் விடுதலை கிட்டவில்லை, நீங்கள் போராடுங்கள், போராடி எங்களுக்கு நீதி கிடைக்க செய்யுங்கள். எங்களுக்கு வேண்டிய நீதி என்ன? குடும்பத்திற்கு 25 லட்சமா? இழப்பீடா? பணம் வேண்டுமா? இல்லை, எங்களுக்கு ஈடு என்பது நாடுதான். எங்கள் இழப்புக்கு ஒரு ஈடு வேண்டும். அது எங்கள் சொந்த நாடு, எங்களுக்கு சொந்தமாக வேண்டும். நாட்டை பெற்றுத் தருவதுதான்
உண்மையிலே ஈடு யூகோஸ்லாவியாவில் செர்பியா ஒவ்வொரு தேசிய இனமாக அழித்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு எல்லாம் அவர்களெல்லாம் விடுதலை பெற்று இறைமையுள்ள நாடுகளாக திகழ்கிறார்கள். உலக அரங்கத்திலே தங்களுக்குரிய இடத்தை பிடித்திருக்கிறார். நெடுநோக்கோடு நாம் பார்த்தால் இனவழிப்பு என்பது ஒரு அமைப்பிலிருந்து, ஒரு அரசியல் கட்டமைப்பிலிருந்து வருகிறது. அது இன பாகுபாடாக தொடங்கி இன ஒடுக்குமுறையாக முற்றி இன அடக்குமுறையாக மாறி அரச பயங்கரவாதமாகி இறுதியில் இன வழிப்பாக மாறுகிறது. இதைத்தான் இலங்கையில் பார்த்தோம். இதைத்தான் பஸ்தாரிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு நமக்கு வராதா? இதே இலங்கையிலே இதற்கு முன்னதாக ஜேவிபி, இதே அனுரகுமாராவினுடைய கட்சி எப்படியெல்லாம் வேட்டையாடப்பட்டது. அவருடைய தலைவர் ரோகண விஜயவீராவை குற்றுயிரும் குலையுயிருமாக தகன மேடைக்குள் தள்ளி கொலை செய்த அரசுதானே சிங்கள அரசு. ஆக யாருக்கும் இது வரும். இன்று பஸ்தார், நாளை தமிழ்நாடாக இருக்கலாம், நாளை தெலங்கானாவாக இருக்கலாம், நாளை பீகாராக இருக்கலாம். இந்திய கட்டமைப்பில், இலங்கை கட்டமைப்பில், பாகிஸ்தானின் கட்டமைப்பில், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பில் ஒடுக்குமுறைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. உண்மையான குடியாட்சியம் மலராது. எங்கு கொண்டு போய் விடும்? இன அழிப்பிலே போய் முடியும். இன அழிப்பு நடக்கக்கூடாது என்றால் இந்த கட்டமைப்புகள் தகர்க்கப்பட வேண்டும். தலைவர்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு கைகூப்பி வணக்கம் சொல்லுகிறார்கள். பாரத் மாதா கி ஜெய். இந்தியா தன்னுடைய போர் நடவடிக்கையில் நியாயப்படுத்துவதற்கு வெளிநாடுகளுக்கு குழு அனுப்புகிறது. இந்த அனைத்து கட்சி குழுவாம். இந்த அனைத்து கட்சி குழு மோடியின் நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்காக நாடு நாடாக செல்ல போகிறோம். அவர்களுக்கு அரசு செலவிலே ஒரு உல்லாச பயணம். இவர்கள் யாருக்காவது பஸ்தார் பற்றி தெரியுமா? தமிழ்நாட்டிலே இந்திய அரசினுடைய அடக்குமுறை பற்றி பேசுவதாக இருந்தால் ஈடி அடக்குமுறை ஒன்றுதான் பேசப்படுகிறது. ஏன் நீங்கள் ஊப்பா அடக்குமுறை பற்றி பேச மறுக்கிறீர்கள்? ஏன் சிறையிலே பொய் வழக்குகளிலே வாடக்கூடிய போராளிகளை பற்றி பேச மறுக்கிறீர்கள்? இதே பொள்ளாச்சியிலே ஒரு வழக்கு நடந்து தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த பொள்ளாச்சியிலே நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடியவர்கள், மறியல் செய்தவர்கள், அவர்கள் மீது வழக்கு. கூடங்குளம் வழக்கு, பொள்ளாச்சி வழக்கு, எந்த வழக்கும் திரும்ப பெறப்படவில்லை. அவர்கள் நீதிமன்றங்களுக்கு அலைக்கழிக்கப்படுகிறார்கள். நாம் இந்த இனத்தை காக்க, நம்முடைய உரிமைகளை மீட்க, இனவழிப்பில்லாத ஒரு அமைதி வாழ்வை ஏற்படுத்த, இந்த கட்டமைப்பை தகர்த்து நமக்கு தேவையான விடுதலை கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள நம்மை நாம் நம்பியிருக்க வேண்டும். நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்வு, நம்முடைய ஈகம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய கட்டுப்பாடு, இதுதான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி. வளம் பெறுவதற்கட்டும், தப்பி பிழைப்பதற்கே இதை தவிர வேறு வழி இல்லை. தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே, நீங்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிற பாடம் இதுதான். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள தவறினால் வருமுன் காவாதான் வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கை மாறிப்போம். முள்ளிவாய்க்காலில் துள்ள துடிக்க உயிர் துறந்த எங்கள் அன்பு செல்வங்களை நினைவு கூறுகிற போதே நீங்கள் உயிரை கொடுத்து கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை நாங்கள் மறக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளும். சர்வதேச அரங்கிலும் உள்நாட்டு அரங்கிலும் இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். உலகில் இனி ஒரு இனவழிப்பு நடைபெறக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். இனவழிப்பு இல்லாத உலகம் என்பது இன ஒடுக்குமுறை இல்லாத உலகம்.
பயங்கரவாதம் இல்லாத உலகம் என்பது அரச பயங்கரவாதம் இல்லாத உலகம். அதற்காக நாம் போராடுகிற அனைத்து மக்களோடும், காஷ்மீர் மக்களோடு, பஸ்தார் மக்களோடு, பலூச்சிஸ்தான் மக்களோடு, சிந்து மக்களோடு, ரோஹிங்கியா மக்களோடு, அனைத்து மக்களோடும் தோழமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.